மத்தேயு 27:1. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசிரியர்களும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, வசனம் 2, அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாக பொந்தி பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். வசனம் 3, அப்பொழுது அவரை கட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினை கொள்ள தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, வசனம் 4, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். வசனம் 5, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். வசனம் 6, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து அது இரத்த கிரேகணத்தினால் கைகை பெட்டியிலே அதை போடலாகாது என்று சொல்லி, வசனம் 7, ஆலோசனை பண்ணி பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். வசனம் 8, இது நிமித்தம் அந்த நிலம் இந்த நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. வசனம் 9, இஸ்ரவேலில் புத்திரரிலே மதிக்கப்பட்டவர்களுக்கும் கிரேகியமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, வசனம் 10, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எமிரோய தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்று. வசனம் 11, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்கிறபடிதான் என்றார். வசனம் 12, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேலே குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. வசனம் 13, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர் உன்மேலே எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவர்களை கேட்கவில்லையா என்றான். வசனம் 14, அவரின் ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். வசனம் 15, காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களே, அவனை அவர்களாக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. வசனம் 16, அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்டவன் பேர்போன ஒருவனாயிருந்தான். வசனம் 17, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. வசனம் 18, அவர்கள் கூடி வருகையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்கள், பரபாசையா, கிறிஸ்து என்பப்படுகிற இயேசு கிறிஸ்துவையா என்று கேட்டான். வசனம் 19, அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையிலே அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். வசனம் 20, பரபாசை விட்டுவிடு, கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசிரியருக்கும் மூப்பருக்கும் ஜனங்கள் ஏவி விட்டார்கள். வசனம் 21, தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். வசனம் 22, பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். வசனம் 23, தேசாதிபதியோ, ஏன் என்னை பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். வசனம் 24, கலகம் அதிகமாயிருந்ததொழியில்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனமில்லை என்றும் பிலாத்து கண்டு தண்ணீரினால் அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றம் மற்றவன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றான். வசனம் 25, அதற்கு ஜனங்கள் எல்லோரும், அவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். வசனம் 26, அப்பொழுது அவன்
பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையை வாரினால் அடிப்பித்து சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். வசனம் 27. அப்பொழுது தேசாதிபதியின் பரபாஸ் சேவகர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்திலே கூட்டி வரச் செய்து. வசனம் 28. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. வசனம் 29. முள்களாலே ஒரு முட்செடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பிரயாசம் பண்ணி. வசனம் 30. அவர்கள் மேலே துப்பி அந்த கோலியை எடுத்து அவரை சிறைசிலே அடித்தார்கள். வசனம் 31. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போனார்கள். வசனம் 32. போகையில் சீரியன் ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். வசனம் 33. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்றும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது. வசனம் 34. கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். வசனம் 35. அவரே சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களையே தங்களுக்குள்ளே பங்கிட்டு உன் உடைகளின் பேரிலே சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியிலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படியே நடந்தது. வசனம் 36. அவர்கள் அங்கே உட்கார்ந்து இருந்து அவரை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். வசனம் 37. அன்றியும் அவர்கள் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர்கள் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். வசனம் 38. அப்பொழுது அவருடைய வலது பரிசகத்தில் ஒருவனும் அவருடைய இடது பரிசகத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார்கள். வசனம் 39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி. வசனம் 40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனா, உன்னை நீயே இரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். வசனம் 41. அப்படியே பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி. வசனம் 42. மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தானே இரட்சித்து கொள்ள திராணி இல்லையே. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். வசனம் 43. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேலே நம்பிக்கையாய் இருந்ததானே அவர் இவன் மேலே பிரியமாயிருந்ததால் இப்பொழுது அவனை இரட்சிக்கட்டும் என்றார்கள். வசனம் 44. அவருடனே கூட சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளரும் அந்த பட்டியே அவரை நிந்தித்தார்கள். 45. 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. வசனம் 46. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு லீ லீ ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். வசனம் 47. அங்கே நிற்கிறவர்கள் சிலர் இதை கேட்டபொழுதோ இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். வசனம் 48. உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கற்களாலான கடற்கரை காளானா எடுத்து காடியிலே தேய்த்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவனுக்கு குடிக்க கொடுத்தான். வசனம் 49. மற்றவர்களோ, வெறும் ஏலியா இவனை இரட்சிக்க வருவானா, பார்ப்போம் என்றார்கள். வசனம் 50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். வசனம் 51. அப்பொழுது தேவாலயத்தில் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிளைந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. வசனம் 52. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த
பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்து இருந்தது. வசனம் 53. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அவர்களுக்கு காணப்பட்டார்கள். வசனம் 54. 100க்கு அதிபதியும் அவனுடன் கூடனே இயேசுவை காவல் காத்து இருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்றார்கள். வசனம் 55. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவருடனே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். வசனம் 56. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கு யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தயவும் இருந்தார்கள். வசனம் 57. சாயங்காலம் ஆனபோதோ இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமேத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து. வசனம் 58. பிலாத்துவனிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். வசனம் 59. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி. வசனம் 60. தன் கண் மாலையிலே வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். வசனம் 61. அங்கே மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். வசனம் 62. ஆயத்த நாளுக்கு பின்ன மறுநாளிலே பிரதான ஆசிரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து. வசனம் 66. ஆண்டவனே, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்குள் பின் எழுந்து இருப்பானே என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. வசனம் 64. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவு கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்து என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்திய பார்க்கிலும் பிந்தினது கொடிதாய் ஆகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். வசனம் 65. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டு, போய் உங்களாலே கூடும் மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். வசனம் 66. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள்.